வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிஎஸ்எஸ் கலர். ஓகே, இப்போ ஒரு HTML பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு நம்ம கலர் எப்படி கொடுக்கலாம், கலரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஜென்ரலாக கலர் சிஎஸ்எஸ் கலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெப்பேஜுக்கு என்ன கலர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம மைண்ட் செட்டில் வரும். ஓகே, ஸோ கலர் அப்படின்னு சொன்னாலே வெப்பேஜுக்கு நம்ம என்ன கலர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ கலர்னா என்ன சிஎஸ்ல அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு, பார்டர்ஸ் அது தவிர்த்து வேற ஏதாவது எலமெண்ட் இருந்தால் உங்கள் வெப்பேஜில் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஜென்ரலாக கலர் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட்டுக்கான கலர், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது உங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னாடி உங்களுடைய வெப்பேஜுடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான கலர் டிஃபைன் பண்ணுறது. அப்போ நம்ம வேற எங்கெல்லாம் அந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்டு கலர் கொடுக்கலாம், ஒரு பார்டருக்கு கலர் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் இங்கே கலர் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுத்துருக்கேன், இது இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட், அது கலர் கொடுத்துருக்கேன், பார்டருக்கு கலர் கொடுத்துருக்கேன், பாக்ஸ் ஷேடோ கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து நேம்டு கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேம்டு கலர்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஆரஞ்சு, பர்பிள், டீல், கோல்டு, கிரே, ஒயிட், பிளாக், ஆக்வா ப்ளூ, பேஜ் கலர், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி நேமில் சொல்கிறது எல்லாமே நேம்டு கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, வேறு என்னென்ன வழியில் நம்ம ஒரு கலரை சிஎஸ்எஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணலான்னு பார்த்தோன்னா நேம்டு கலர்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு கலரை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஹெட்டிங்கில் கலர் ப்ளூ, பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இங்கே எல்லோ. உங்கள் ஸ்க்ரீனில் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் வருதா இல்லை பிளாக் வருதா தெரியல, பட் இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா திஸ் இஸ் ப்ளூ ஹெட்டிங், திஸ் இஸ் ப்ளூ ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ப்ளூ கலரில், பேக்ரவுண்ட் வந்து எல்லோவில் இருக்குது. ஓகேவா, எக்ஸா கொடுத்தோம்னா எக்ஸா டெசிமல் வேல்யூ ஃபார்மெட் வந்து ஆஷ் சிம்பிளோட ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஓகேவா, ஸோ கலரில் ஆஷ் சிம்பிளுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து ரெட்டை குறிக்கும், அதுக்கப்புறம் இந்த 2 டிஜிட் வந்து க்ரீனை குறிக்கும், இந்த 2 டிஜிட் வந்து ப்ளூவை குறிக்கும். அதே மாதிரி என்னால் பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கும் கொடுக்க முடியும். இது வந்து எக்ஸா கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ஜிபி கலர்ஸ் அப்படின்றது ஆர்ஜிபி வேல்யூன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெட்டுடைய வேல்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ, க்ரீனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, ப்ளூவுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லுவோம். இது வந்து அப்ளிகபிள் ஃபார் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர். ஆர்ஜிபிஏ அப்படின்றதுனா ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ஆல்ஃபா வேல்யூஸ். ஓகேவா, ஆல்ஃபான்றது கொஞ்சம் லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரன்சியை உள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த இதையும் வச்சு நம்ம கொண்டு போகலாம். ஓகே, 0.3 செமி டிரான்ஸ்பரன்சி பேக்ரவுண்ட் கொண்டு வரதுக்கு இதை கொண்டு வரலாம். ஹெச்எஸ்எல் அப்படின்றது ஹியூ சேச்சுரேஷன் பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுதான் HSL, ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ். இதோடைய பர்சன்டேஜ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து வேல்யூ வச்சு தான் நம்ம பண்ணணும். அதனால நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி நேம்டு கலர்ஸ் போகலாம், ரெக்கமெண்டட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவன் அது இல்லைன்னா டைரெக்டாகவே கலர் பிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போடலாம். இல்லை காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஷேட்ஸை யூஸ் பண்ணி அதோடைய வேல்யூஸை தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அப்படி இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸாக இருக்கும். என்னென்ன நேம்டு ஹெக்ஸாடெசிமல், ஆர்ஜிபி கலர்ஸ், ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் ஆல்ஃபா டிரான்ஸ்பரன்சிக்காக ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லிமிட்டட், அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சிஎஸ்எஸ் கலர். வாங்க டெமோக்குள்ளே போகலாம். ரைட், ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு விஎஸ் கோடில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஃபைல் என்னவா இருக்கும்னா கலர்ஸ். ஓகே, கலர் டாட் HTML. வழக்கம் போல் ஒரு பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கு பேர் வச்சுருவோம். என்ன பேருனா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்டாக, சிஎஸ்எஸ் உடைய கலர், சிஎஸ்எஸ் கலர். ரைட்டு, இப்போ வந்து ஒரு எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா H1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். H1 ஓகே, H1 சம் சிஎஸ்எஸ் கலரே நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவுட்புட் வரணும், அதுக்காக ஜஸ்ட் போய் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்க, உங்கள் அவுட்புட் அங்கே வந்துருச்சா. இப்போ கரண்ட்டாக பை டிஃபால்ட் கலர் இருக்குது. ஓகேவா, ஸோ டிஃபால்ட் கலர் வந்து பிளாக்ல வருது, டிஃபால்ட் ப்ரௌசர் ஸ்டைல் வந்துருச்சு. இப்போ நான் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வழக்கம் போல் இங்கே போயிட்டு ஸ்டைல் அப்படி கொடுத்து யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் இட். ஓகே, ஸ்டைலில் போயிட்டு H1 கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் ப்ளூவில் மாறிடுச்சு.
இது செலக்டார் அது கலர் நேம் அண்ட் ப்ளூ கொடுத்தீங்கன்னா மாறிடுச்சு. ஓகே, டெக்ஸ்ட் கலர் மாற்றலாம். பேக்ரவுண்ட் கலர் வேணும்னாலும் பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நான் டிவ்க்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டிவ்க்கு ஃபுல்லாக நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துடுச்சு, ரைட்? ஸோ பார்டர் கலர் கொடுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாக்ஸ் ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது இப்போ இதுக்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாக்ஸ் ஷேடோ 5 பிக்சல் கிரே. ஒரு கிரே கலர் ஷேடோ இங்கே வருதுல்ல, இது நம்ம ஷேடோன்ற டாப்பிக்கில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு கலர்ஃபுல்காக தான் நம்ம கொடுக்குறது. பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது நேம்டு கலர்ஸ். இப்போ பண்ணது எல்லாமே நேம்டு கலர்ஸ். ஓகே, அதே மாதிரி நேம்டு கலர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கோ ஃபார் எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் அப்படின்றது ஆஷ் வச்சு வேல்யூ கொடுக்குது. ஆஷ் இப்போ இந்த வேல்யூ கொடுக்குறேன், இது வந்து ரெட் கலர். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒன்று இருக்குது, அது என்னன்னா ஆர்ஜிபி. ஆர்ஜிபி, ஓகே, ரெட் கிரீன் ப்ளூ. ஏதாவது வேல்யூ கொடுத்து செக் பண்ணுங்க, அதுவும் ரெட்டு தான் பை டிஃபால்ட்டாக. நீங்கள் மாற்றிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஜிபிஏ டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ லைட் டிரான்ஸ்பரன்சி அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, 0.8%. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ அதை ஹெச்எஸ்எல்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணுறதுக்கு பர்சன்டேஜில் கொடுத்தா போதும். ஓகே, பட் ஆனால் என்னென்னா இங்கே ஹெச்எஸ்எல் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, 0, 100%, யூ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், லிமிட்டேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம கொடுத்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கலர் அங்கே வந்துடும். இதுதான் கலர்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக். ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் மெல்ல 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 இதை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஹாப்பி லேர்னிங். ஒன்ஸ் அகெயின் ஒரு நல்ல டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.